உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டடி இன் தி புக் ஆஃப் டேனியல் என்கிற இந்த தீர்க்க தரிசன பாடங்களுக்குள்ளாக நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தானியேல் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆச்சரியமான தீர்க்க தரிசன பகுதிகள், நம்முடைய காலத்தில் என்ன நிகழப்போகிறது என்பவைகளெல்லாம் நாம் படிக்க இருக்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த பாடத்தில் நம்மோடு கூட இணைந்திருக்கும்படியாக நம்மிடத்தில் 4 வாலிபர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான வாலிப பிள்ளைகளை, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாலிப நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்கள். உங்களை நீங்கள் உங்களுடைய பெயரையும் தகவலையும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர், என்னுடைய பெயர் எபினேசர் பால். சென்னை பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வரேன் பாஸ்டர். God bless you. என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகிறேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் வில்லியம்ஸ். என்னுடைய பேர் மைக்கேல் சாமுவேல். நான் தஞ்சாவூர் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். God bless you மைக்கேல். என்னோட நேம் செல்வின். நான் ரேடியாலஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ. God bless you. தொடர்ந்து கர்த்தர் உங்களை இருக்கிற நிலையில் ஊழியத்தில் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தில் இருந்து நாம் படிக்க துவங்குவோம். எத்தனை தூரம் நம்ம படிக்க முடியும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நாம் படித்த சில விஷயங்கள் நம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டே வர வேண்டும். தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். அறிவாளிகளை புறமிடுவதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படியாயிருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். சரி, இது ரொம்ப சின்ன வசனம் தான். ஆனால் இதுக்குள்ளே எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் என்று வருகிறது. ஆங்கிலத்தில் நம்ம என்ன பார்த்தோம், மென் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ முதலாவது இந்த மென் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அறிவாளிகள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தையும் மறந்துடக்கூடாது. இது எந்த காலகட்டம்? பாப்பு ரோம மார்க்கத்தினுடைய 1260 ஆண்டுகளின் என்ன நடக்கும், இந்த இருண்ட காலத்தை பற்றின ஒரு தீர்க்க தரிசன பகுதி. நம்ம ஏற்கனவே படித்தோம். வால்டன்ஷின்ஸ், ஆல்பிஜென்சஸ் போன்றவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், தங்களுடைய செல்வத்தை இழந்தார்கள், தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள். ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள் என்று நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த வசனமும் வருகிறது. இங்கே குறிப்பிட்டு அறிவாளிகள் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அதுக்கு மென் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதே வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்துக்கு போகலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதை தமிழில் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்குதுன்னு வாசிக்கலாமே. 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அது தமிழில் நம்ம வாசிக்கிறோம். ஞானவான்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். And they then be wise shall shine, and the brightness of the flames, and they that turn may righteousness as they start forever and ever. இங்கே வைஸ், த மென் ஃபில்ட் வித் விஸ்டம். சரிங்களா? வைஸ் மென் அப்படிங்கிற வார்த்தை நம்ம அங்கே போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதனுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல டீச்சர்ஸ் அப்படின்னு வருது. சரியா? மென் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற இடத்துக்கும் வைஸ் மென் அப்படிங்கிற இடத்துலையும் தமிழில் சொன்னால் அறிவாளிகள், ஞானவான்கள். இந்த இடத்துல இன்னொரு சில வேத டிரான்ஸ்லேஷனை பார்க்கும்போது டீச்சர்ஸ் அப்படின்னு வருது. யார் இந்த டீச்சர்ஸ்? யார் இந்த வைஸ் பீப்புள்? யார் இந்த அறிவாளிகள் அப்படின்னு சொன்னால், எதை டீச் பண்ணுறவங்க? வேதாகமத்தை புரிந்து வேதாகமத்தின் ஞானவான்களாக விளங்குகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த இருண்ட காலத்தில் ஆல்ரெடி நம்ம ஒரு வசனத்தில் அறிவாளிகள்னு பார்த்தோம்ல, அப்புறமா தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய ஜனம், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள்.
அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தோம்? வால்டென்ஷியன்ஸ், ஆல்பிஜென்சிஸ், அதாவது பட்டணத்தில் இல்லை, அவங்க கிராமப்புறங்கள்லையும் மலைகளிலையும் அவங்க ஒளிந்து இருந்தாங்க. அவங்களையும் வேதாகமம் அறிவாளிகள்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இது எந்த காலத்துக்கு அப்புறம்னா ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாகிறதுக்கு அந்த காலகட்டத்தை தொடர்ந்து அல்லது சீர்திருத்த உருவான அந்த காலகட்டத்தில் இந்த காரியம் நடக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்டு சொல்கிறாரு, அறிவாளிகளை புடமிடுகிறதற்கு. அப்படி தானே வாசிக்கிறோம், அறிவாளிகளை புடமிடுகிறதற்கு, அப்புறமா சுத்திகரிக்கிறதுக்கு, டு பர்ஜ் தம், சரி, அப்புறமா அவங்கள வெண்மையாக்குகிறதுக்கு, டு மேக் தம் ஒயிட். அப்போது இப்படிப்பட்டவர்களில் சிலர் விழுவார்கள். அறிவாளிகள் விழுவார்கள். விழுவார்கள்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? விழுவார்கள், இதே மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம இன்னொரு வசனத்தில் நம்ம வாசித்தோம், சரிங்களா? 33வது வசனத்தை வாசிங்க. 33வது வசனம், அதே 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? அறிவாளிகள் விழுவார்கள். இப்போ அங்கே நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை படிக்கும்போது அறிவாளிகள் விழுவதென்றால் என்ன அப்படின்னா, அவங்க உபத்திரவப்படுத்தப்பட்டு மரணத்தை சந்தித்தார்கள். அவங்க அநேகர் கொள்ளையினாலும் உபத்திரவத்தினாலும் மடிந்து போனார்கள், விழுவார்கள். அதே மாதிரி தான் இந்த வசனத்துலையும் 35வது வசனத்துலையும் அறிவாளிகள், மென் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வில் ஃபால், அவங்களும் என்ன செய்வாங்க? விழுவாங்க. அப்படின்னா அவங்களும் இரத்த சாட்சியாக என்ன செய்கிறாங்க? மரிக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ நிறைய இரத்த சாட்சிகள் இருந்தாங்க. ஓகே, நம்ம ஜான் ஹஸ் பார்க்க முடியும், உயிரோடு என்ன செஞ்சாங்க? அவங்கள எரித்தாங்க, சரியா? அது மாதிரி ஜெரோம், ஓகே, டிண்டேலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் வேதாகமத்தை மொழிபெயர்ப்புக்காக தன் ஜீவன் என்ன செஞ்சாங்க? கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி லாட்டிமோர், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் டைம் இருந்தால் வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகான வாழ்க்கை சரித்திரங்கள். இவங்க எல்லாருமே மடிந்து போனாங்க. ஆனால் இதற்கு காரணத்தை வேதாகமம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு அதை அனுமதித்தார் அப்படின்னு சொன்னால், அந்த அறிவாளிகள் விழுவாங்க. ஏன் விழுவாங்கன்னா மடிவாங்க. ஏன் மடிகிறாங்களா? அவர்கள் புடமிடப்பட, சுத்திகரிக்கப்பட, வெண்மையாக்கப்பட, அவருடைய விசுவாசம் அங்கே என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். மல்கியாவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், மல்கியா 3வது அதிகாரம் 2-3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2-3வது வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவன் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமுடிகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். எப்படி புடமிடுகிறாரா? அக்னியினால புடமிடுகிறார். வண்ணாருடைய சவுக்காரத்தை போல புடமிடுகிறார். புடமிடுதல் என்பது, வெண்மையாக்கப்படுதல் என்பது, சுத்திகரிக்கப்படுதல் என்பது அக்னியின் அனுபவம் இல்லாமல் நடைபெறவே பெறாது. அப்போது அந்த சபையை, அந்த நாட்களில் இருந்த தேவ ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சுத்திகரிப்பதற்காக உபத்திரவத்துக்குள்ளே நடத்தினார். ஒவ்வொரு உபத்திரவமும் நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு வரக்கூடிய எத்தனையோ உபத்திரவங்கள் நமக்கு வரும். இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாரமானதாக எடுத்துக்கிறோம். ஆண்டவர் ஏன் இதை எனக்கு அனுமதித்தார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியும் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அது அனுமதிப்பதற்கான காரணமே என்னன்னு சொன்னால், அந்த உபத்திரவம் தான் நம்மை சுத்திகரிக்கிறது, புடமிடுதல். அது அன்றைக்கு இருந்த அந்த ஞானவான்கள் உபத்திரவப்பட்டாங்க. அவங்களே உபத்திரவப்பட்டாங்கன்னு நம்மெல்லாம் ஏமாத்துறோம்ல. நம்முடைய உபத்திரவங்கள் நம்ம தாங்கி கொள்ளுறோமா? நமக்கு வரக்கூடிய சில போராட்டங்களை தாங்கி கொள்கிறோமா? யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியலையே.
அவங்க பாருங்க, அவங்க அதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த அக்கினிக்குள்ளே அவங்க இரையாவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. பட்டய கருக்குக்கு தங்களை என்ன செய்தாங்க? அர்ப்பணித்தாங்க. எவ்வளோ பேர் விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் அனுமதித்தார். ஏனென்றால் அங்கே தான் அவருடைய விசுவாசம் நிலைத்திருக்கிறதை உலகம் கண்டது. ஸோ சபை சுத்திகரிக்கப்படவும், அந்த ஞானவான்கள் சுத்திகரிக்கப்படவும் தேவன் அதை அனுமதித்தார். அதுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவர்களை அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது எப்படியா விழுவார்கள்? முடிவு பரியந்தமும் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். சரிங்களா? இந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள் அவங்களுக்கு வந்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். குறித்த காலம் வர்ற வரைக்கும் அந்த நிலைமை அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி நம்ம இந்த காலத்தெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். எத்தனை காலம்? 1260 வருடங்கள். அவ்வளவு காலங்களாக இந்த உபத்திரவத்துக்கூடாக அவங்க என்ன செஞ்சாங்க? கடந்து வந்தாங்க. அதில் சில ஞானவான்கள் தங்களுடைய ஜீவனையும் என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க. அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், குறித்த காலம் வர வரைக்கும். அல்லது இன்னொரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, முடிவு கால பரியந்தமும். இதை நம்ம திரும்ப படிப்போம். இந்த முடிவு கால பரியந்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தனியாக எடுத்து படிக்க போகிறோம். இன்னொரு இடத்துல நம்ம திரும்ப படிக்க போகிறதுனால நம்ம இந்த வார்த்தையை இப்போ படிக்கலை. இந்த முடிவு பரியந்தம் என்கிற இந்த வார்த்தை அந்த குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும், அதுதான் முடிவு பரியந்தம், முடிவு கால பரியந்தம். ஏதோ ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தின் முடிவு பரியந்தமும் என்ன செய்யும்? இந்த நிலைமை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த உபத்திரவத்தை கடந்துதான் வர வேண்டியதாக இருந்தது. நாம் இப்போது அடுத்த வசனத்தை நம்ம படிக்க போகலாம். இந்த வசனம் 35வது வசனம் நமக்கு புரிஞ்சிச்சுல. 36வது வசனத்தை நம்ம படிக்கலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். சரி, இங்கே ராஜா என்று ஆரம்பிக்கிறது. எந்த ராஜா? எந்த ராஜா பற்றி படிச்சுட்டு இருக்கிறோமோ அந்த ராஜா. எந்த ராஜா பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? வடதிசை ராஜா, தி கிங் ஆஃப் த நார்த். சரிங்களா? அந்த ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து, சரி, தனக்கு இஷ்டமானபடி செய்து, இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வடதிசை ராஜா. அந்த வடதிசை ராஜா யாரு? அரசியல் ரோமா, ஆன்மீக ரோமா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஆன்மீக ரோம். அந்த ராஜாவை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து, இவன் மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் தங்களுக்கு இஷ்டமானபடி செய்தாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாமே. தானியேல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பராக்கிரமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். சரி, இங்கே என்ன வாசிக்கிறோம்? ஒரு ராஜா. எப்படிப்பட்ட ராஜாவா? பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா. எப்படி செய்வானா? தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இது யாரை குறித்து பேசுகிறது தெரியுமா? அலெக்சாண்டரை குறித்து பேசுகிறது. கிரீஸை குறித்து பேசுகிறது. இட்ஸ் கிரேஷியா. சரியா? தானியேல் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். அங்கேயும் ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்பிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இங்கே ஒரு ஆட்டுக்கடாவை குறித்து பார்க்குறோம். ஆட்டுக்கடா மிருகம், ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்கடா எது? பெர்ஷியா. அப்போது பெர்ஷியாவும் தனக்கு இஷ்டமானபடி தான் செய்தான். சரிங்களா? அப்போது இங்கே வாசிக்கிறோம், பெர்ஷியா தனக்கு இஷ்டமானபடி செய்தான். கிரேக்கும் அதனுடைய ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்கிறான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:16. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை.
அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். சரி. எல்லாம் அவன் கைவசமாகும். போதும். பாருங்க, இங்கேயும் ஒரு ராஜா வர்றான். இவனும் தன் இஷ்டப்படி செய்கிறான். தன் இஷ்டப்படி செய்கிறதே ராஜாக்களுக்கு வேலை. சரிங்களா? இந்த ராஜா யாருன்னு சொன்னா ரோம். சரியா? ரோம், அதனால் அரசியல் ரோம். ஓகே, அரசாங்க ரோம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்னொரு ராஜாவை நம்ம இதில் மிஸ் பண்ணுறோம். யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? பெர்சியாவும் இருக்குது, மேதே பெர்சியா இருக்குது, கிரேக்கம் இருக்குது, ரோம் இருக்குது. இன்னொரு ராஜா மிஸ் பண்ணுறோம். யார்? பாபிலோனின் ராஜா. பாபிலோனின் ராஜா எப்படி தனக்கு இஷ்டமாடுபடி செய்தானா? வசனம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவனுடைய சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். பாபிலோனின் ராஜா யார்? நேபுகாத்நேச்சார். அவர் மிருகங்களைப் போல சஞ்சரித்து அவன் என்ன செய்த வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த 7 காலங்கள் இருக்குது. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறார்? வாசிக்கலாம். தானியேல் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 35வது வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தம் சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இங்கே இப்போ நம்ம இந்த 3 ராஜாக்களை பார்த்தோம். இந்த 3 ராஜாக்களும் தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். ஆனால் இந்த 3 பேரும் என்ன சொல்லலை அப்படின்னா, தன் இஷ்டப்படி செய்கிறதுக்கு ஒரே ஒரு நபர் தான் உண்டுங்க. அது யார் தான்? தேவன் மட்டும்தான் அப்படின்னு பாபிலோனின் ராஜா தான் சொல்கிறார். சரிங்களா? பாபிலோன் இந்த ராஜா சொல்கிறார் பாருங்க, தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவர். அவர் ஒரு காரியத்தை செய்தால் நீர் எப்படி இதை செய்யலாம் என்று யார் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. அப்போது தன் இஷ்டப்படி தன் சித்தத்தின்படி செய்வதற்கு எல்லா உரிமையும் வல்லமையும் உடையவர் ஒருவர் மட்டும்தான். அவர் யார்? தேவன். இப்போ பாபிலோனின் ராஜாவும் அப்படி தான் இருந்தான். தன் இஷ்டப்படி தான் செஞ்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் தன்னுடைய நியாய தீர்ப்பு காலங்கள் முடிந்து வந்த பொழுது தான், இல்லை, என் இஷ்டப்படி செய்வது தவறு, தன் இஷ்டப்படி செய்கிறது, தன் சித்தத்தின்படி செய்கிறதற்கு ஒருவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. அவர் யார்? தேவன் தான் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். மற்றவங்க யாரும் கொடுத்த சாட்சிகளை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இவன் உணர்ந்து கொள்கிறான். இப்போ நம்ம இங்கே படித்தது அரசியல் ரோம். இங்கே ஆன்மீக ரோமை குறித்தும் அப்படி தான் சொல்லுகிறது. அதானே படித்தோம். அரசியல் ரோம் அப்படி தான் சொல்லுது, ஆன்மீக ரோமும் சொல்லுது. ஆன்மீக ரோமை பற்றியும் பைபிள் சொல்லுது, அவன் தன் இஷ்டப்படி செய்வான். எவ்வளோ பெரிய காரியம். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ரைட்டு. ஆனால் ஆன்மீக ரோம் எப்படி சொல்லலாம்? ஏன் தெரியுமா? அவங்க யாருடைய நாமத்தை பயன்படுத்துகிறாங்க? கிறிஸ்துவின் நாமத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. கிறிஸ்துவின் நாமத்தை தான் அவங்க மேன்மைப்படுத்துகிறாங்க. கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு தான் அவங்க ஜனங்களை சந்திக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தன் இஷ்டப்படி செய்ய கூடவே கூடாது. இன்றைக்கு நாமும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? நம் இஷ்டப்படி அமைக்கப்படுவதாய் இருக்கக்கூடாது. மை லைஃப் மை ரூல்ஸ் தவறு. சரிங்களா? ஆனால் இந்த ராஜாக்களும் அப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க காலத்தில் இருந்ததாக நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பார்க்குறோம். அந்த வசனத்தில் அதோடு நிற்கல. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி. அந்த பாப்பு ரோம மார்க்கம் என்ன செய்கிறது? தன்னை உயர்த்துகிறது. எந்த தேவனிலும் தன்னை என்ன செய்கிறது? பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். செய்கிறது மாத்திரம் இல்லை, அவன் என்ன செய்கிறானா? பேசவும் செய்கிறான். எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறானா? தேவனுக்கு விரோதமான ஆச்சரியமான காரியங்களை அவன் பேசுகிறான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த நபரை குறித்து தான் அந்த வசனத்தில் பவுலார் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில்
தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். இது வந்து யாரை குறித்து பேசுகிறதுன்னா பாவ மனுஷன். அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா பாவ மனுஷன்னு சொல்கிறாரு. பாவ மனுஷன்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஆன்டி கிரைஸ்ட். சரிங்களா? ஆன்டி கிரைஸ்ட்டுங்கிறது சாத்தானை குறிப்பது அல்ல. ஒரு வகையில் அவன் ஆன்டி கிரைஸ்ட் தான், ஆனால் அதே நேரத்தில் மனித ஏஜென்ட் தான் ஆன்டி கிரைஸ்ட். அந்த ரியல் ஆன்டி கிரைஸ்ட் யார் மூலமாக அவன் வேலை செய்கிறான்? மனித ஏதுகரங்கள் மூலமாக வேலை செய்கிறான். ஸோ அதனால தான் பாவ மனுஷன், சன் ஆஃப் பெர்டிஷன். சரிங்களா? இஸ் கால்ட் தி சன் ஆஃப் பெர்டிஷன், பாவ மனுஷன், அந்தி கிறிஸ்து. அப்போது இங்கே நம்ம அந்த இருண்ட காலத்தில் ஒரு வல்லமை செயல்பட்டது. அது ஆன்மீக வல்லமை. அந்த ஆன்மீக வல்லமை தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிச்சோன்னே அங்கேயும் அதே வல்லமை குறித்து அங்கே பேசப்படுகிறது. என்ன பேசுகிறதுன்னு பாருங்கள். அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாருங்களேன், கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சி எடுக்கும். கிறிஸ்து தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆனால் அந்த மத்தியஸ்த ஊழியத்தை யார் செய்ய தன் கரத்தில் எடுத்துக்கொண்டா? பாப்பு ரோம மார்க்கம் சொன்னது இல்லை, நாங்கள் பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்தா போதும், நீங்கள் உங்களுடைய பாவத்தை எங்ககிட்ட அறிக்கையிட்டால் போதும். யார் தேவையில்லை? கிறிஸ்து தேவையில்லை. கிறிஸ்து மாத்திரம்தான், தேவன் மாத்திரம்தான் தவறாமை உடையவர். He is infallible. Only God is infallible. தேவன் மட்டும்தான் தவறாமை உடையவர். ஆனால் கத்தோலிக்க மார்க்கம் சொல்லுகிறது பாப்பு, அதாவது போப்பு அரசர், பாப்பரசர் தவறாமை உடையவர். ஃபாதர் அல்லது த போப் இஸ் இன்ஃபாலிபிள் அப்படின்ற ஒரு கொள்கையை அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய ஸ்தானம் எதுவோ, பரிசுத்த ஸ்தலம் எதுவோ, பரிசுத்த காரியங்களெல்லாம் எதுவோ அதெல்லாம் தனக்குரியதாக என்ன செய்தது? அது உரிமை எடுத்துக்கொண்டது. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அவன் தன்னைத்தானே உயர்த்தி தேவனிலும் தன்னை என்ன செய்வான்? அவன் பெரியவனாக்குவான். இது நிறைய இடத்துல நம்ம இதை வாசிக்க முடியும். இது எல்லாமே அந்த பாப்பு ரோம குறித்து பேசுகிறது தான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா நமக்கு புரியும். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவன் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளாய் இருக்கிறவருக்கும் விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்பட்டவன். பாருங்க, அவன் எல்லாமே தேவனுக்கு விரோதமாகவே காரியங்களை செய்து வருகிறான். தேவனுடைய ஸ்தானத்தை எடுப்பது அவனுக்கு மிக மிக பெரிய ஒரு விருப்பமாக இருந்தது. இதே மாதிரி ஒருத்தன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்தான் பரலோகத்தில். அவன் யார்? லூசிஃபர். அது அதனுடைய பண்பை நம்ம அங்கே என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆனால் அந்த வசனம் வேற ஒன்றையும் சொல்லுது. எப்படி இருக்குமா? கோபம் தீர்மட்டும் அவனுக்கு கை கூடி வரும். கோபம் தீர்மட்டும். அது என்ன கோபம்? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். அவன் தேவனுடைய கோபாக்கினையாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும். சரி, இங்கே பாருங்க, போதும். தேவனுடைய கோபாக்கினை. யாருடைய கோபம் தீர்மட்டும்? தேவனுடைய கோபம் தீர்மட்டும் அவன் அப்படிதான் இருப்பான். 15ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. தேவனுடைய கோபம் முடியும் மட்டும் அவன் அப்படிதான் இருப்பான். தேவனுடைய கோபம் எதில் முடியுது? 7 வாதைகளோடு தேவனுடைய கோபம் முடிவுக்கு வருகிறது. இப்போ 7 வாதம் வர்ற வரைக்கும் இந்த பாப்பு ரோமமாக இருக்கும். தன்னை இஷ்டப்படி செய்யும், தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும், பெருமையானவைகளை பேசும், தேவனுக்கு விரோதமாக பேசும். அப்படிப்பட்ட குணமுடையதாக இது இருக்கும். முடிவு பரியந்தமும் அப்படி தான் இருக்கும். தேவனுடைய கோபம்
முடிகிற வரைக்கும் அவன் அப்படி தானே செய்வான், இருப்பான். அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் வேற ஒன்று சொல்லுகிறது, நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவனுக்கென்று ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? முடிவு, மிக பயங்கரமான முடிவு. அது நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரைக்கும், நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக அவனுக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய சமூகத்தில் இந்த தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிற எந்த விஷயத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு கடந்து போவோம். தொடர்ந்து நாம் படிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் நாம் படித்து கொண்டது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு அவருடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை நினைத்தவர்களாக நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம்.